வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வை சிறப்பாக நடத்த நமக்கு குரு அருள் புரிவாராக. மகரிஷியின் கவிதையோடு இன்றைய சிந்தனையை தொடங்குவோம். அறிவதனை கருவினிலே இணைத்து தவம் ஆற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம். அறிவு தன் விழிப்பு நிலை பிறலாத தெளிவில் ஐந்து பெரும் பழி செயல்கள் விளைய வழியேது. அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினை போம். அறிவு துரியாதித நிலை நிற்க நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும் பிறவி தொடரே. வாழ்க வளமுடன். மகரிஷியின் அருமையான கவிதை. எனக்கு முன்னாடி சகோதரி அவர்கள் இன்றைய சிந்தனை உரையை பற்றிய தெளிவான ஒரு கவிதையையும் அதற்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. வாழ்வில் நம்ம எந்த வெற்றியை பெற வேண்டுமானாலும் சரிங்க, இல்ல உறவுகளோடு இனிமை காக்க வேண்டுமானாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கை என்பது யோகமாக இருக்க வேண்டும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை யோகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா இங்க ஒரு சிந்தனை நமக்கு வேணுங்க. என்ன இணைவாக இருக்க வேண்டும்? வாழ்க்கையோடு இணைந்து வாழ இந்த உடல் இனிமையாக இருக்க வேண்டும், மனம் இனிமையாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த உடலையும் மனதையும் துணையாக வைத்து கொண்டுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பயணிக்க போறோம். அப்போ இந்த மனம் என்பது ஆற்றல் படைத்ததாக இருக்க வேண்டும், அமைதி நிறைந்ததாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த மனம் துணையாக வருவதற்கு நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். மனம் ஆற்றல் அப்படின்னா என்ன, மன அமைதினா என்ன? ஒண்ணும் இல்லைங்க. மனம் திறமையாக இருக்கணும், மனம் திடமாக இருக்கணும். ஏன் இதை நம்ம மனதை பத்தியே நம்ம அதிகமாக பேசுறோம்? ஏன்னா நமக்கு மகரிஷி நமக்கு மனவளக்கலையை ஏன் கொடுத்திருக்கிறாங்க, அதை நாம் பின்னாடி ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம். நம்மை சுற்றி ஒரு குடும்பம் இருக்குங்க, ஒரு நட்பு ஒரு வட்டாரம் இருக்கு, ஒரு சுற்று வட்டாரம் நமக்கு இருக்குது, உடன் பணி புரிகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம சேர்த்து பார்த்தோமா நம்மளும் ஒரு சின்ன உலகத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க. அப்போ இந்த உலகத்தோடு நாம் ஒட்டி வாழ வேண்டும், இந்த உலகத்தோடு அனுசரித்து வாழ வேண்டும், இணைந்து வாழ வேண்டும். அப்பதான் இந்த யோக வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஒட்டி வாழுகின்ற பொழுது, இணைந்து வாழுகின்ற பொழுது நம்ம பல சிக்கல்களை நம்ம இங்க அனுபவிக்கிறோங்க. எதனால இந்த சிக்கல்கள் வருது அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, நம்மள அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, இல்லைன்னா அவங்கள நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம், யாராக இருந்தாலும் சரிங்க. அப்போ இந்த புரிந்து கொண்டு வாழும் ஒரு முயற்சி நம்ம எடுக்கிறோம். அந்த முயற்சி எடுக்கிறப்பதான் நம்மளுக்கு மனக்குழப்பம் என்பதே வருகிறது. ஏன்னா புரிந்து கொள்ள நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பல விதமான செயற்கை பயிற்சிகளையும் முயற்சிகளையும் எடுக்க ஆரம்பிச்சிடும். எப்படி அவங்க நம்மளை புரிஞ்சுக்கும் அப்படின்னு. அப்போ பல நேரங்கள்ல நம்ம எல்லாருமே அந்த செயற்கை பயிற்சியையும் முயற்சியையும் மட்டுமே செய்யறோங்க, இயற்கையாக நம்ம வாழ்வது இல்லை. அப்ப நம்ம என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, மற்றவர்களை புரிந்து கொண்டு வாழலைன்னா அவங்க வருத்தப்பட்டுருவாங்க. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணுங்க, நம்ம நல்ல விஷயங்களை செய்யறப்போ, நல்ல எண்ணங்களோடு செய்யறப்போ மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இன்னொன்னு நம்ம இதுல ஒரு மாற்று கருத்து வந்துருங்க. அடுத்தவங்களுக்காக எப்படி வாழ்றது, நான் அப்படி சொல்லல. அடுத்தவர்களுக்காக வாழ்வது அப்படிங்கிறது கண்டிப்பாக வேண்டியான குழந்தைகளுக்காக வாழணும், அம்மாவுக்காக வாழணும், அப்பாவுக்காக வாழணும், வாழ்க்கை துணைகளுக்காக நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். ஆனால் அவர்கள் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் வாழ்வது நம்மை நாம் குழப்பிக் கொண்டு வாழ்வது போல. அதே போல அப்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நாமளே கொஞ்சம் கொஞ்சமா வதச்சுக்கிறோம். அதுதான் ஒரு விஷயம். எண்ணம் சொல் செயலில் நாம் நேர்மையாக இருக்கும் பொழுது ஏங்க நம்ம அடுத்தவங்க நம்மளை புரிஞ்சு கொள்ளணும்? அவசியம் இல்லையா? நம்மளை புரிந்து கொள்வதில் தாமதமாகுங்க. நேர்மையாக இருக்கிறப்போ, நல்லதை செய்யறப்போ, உண்மையாக இருக்கிறப்போ கொஞ்சம் நம்மளை புரிந்து கொள்வதற்கு தாமதமாகும். அது வரைக்கும் நம்ம பொறுமை காக்கணுங்க. கண்ணதாசன் சொல்லுவாரு, உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உயிர்கள் உன்னிடம் மயங்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம உண்மையை பேசுகின்ற பொழுது, நன்மையை செய்கின்ற பொழுது எப்பொழுது வேண்டுமானாலும் எப்ப வேணும்னாலும் யார் வேணாலும் நம்ம கூட இணைஞ்சுக்கிடுவாங்க.
ஓகேயா? அப்ப மனக்குழப்பம் இருக்கும் பொழுது அனைத்தையும் நாம் சந்தேகத்திற்கு உட்படுத்தியே தாங்க நம்ம செய்வோம். இவங்க ஏத்துக்குவாங்களா, ஏத்துக்க மாட்டாங்களா? நம்ம இப்படி பேசணும், அவங்க ஏத்துக்குவாங்களா, ஏத்த மாட்டாங்களா? இந்த மாதிரி செஞ்சா அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்களா, புரிஞ்சுக்க மாட்டாங்களா? இப்படி புரிஞ்சுக்குவாங்களா, புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு கேள்விகளை கேட்டு கேட்டு எதிர்மறை எண்ணங்களோடு நம்ம வாழ்கின்ற பொழுது கண்டிப்பாக மனக்குழப்பம் அங்க வருங்க. அப்ப என்ன நடக்கும்னா, நமக்கு பிடித்த சூழ்நிலையில கூட நம்ம மனம் கொந்தளிப்போடு தான் இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சூழ்நிலை, அங்கேயும் சந்தேகம் வந்துடும். இப்ப அங்கேயும் நமக்கு மனசு கொந்தளிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்ப மனதிடம் என்பது, மனபலம் என்பது மிக மிக அவசியம். எதற்கு அவசியங்க? மற்றவர்களோடு ஒட்டி இணைந்து வாழ அவசியம். நம்மளுடைய மனதை நம்மளுடைய எண்ணங்களோடு அப்படியே வச்சுக்கிறதுக்கும் மனசு பலம் வேணுங்க. மனதிடம் மனபலம் அப்படிங்கிறது கூட ரெண்டு விஷயத்துல நமக்கு வருங்க. ஒண்ணு என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு அதிகாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கிறோம், ஒரு வேலையில இருக்கிறோம்னா என்கிட்ட அதிகாரம் இருக்குங்க, என்கிட்ட ஒரு பண பலம் என்கிட்ட அதிகமா இருக்குங்க. அதனால எல்லாருமே எனக்கு எனக்கு சார்ந்தே வாழணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ என்ன ஆகும்னா, எனக்கு மனபலம் ரொம்ப அதிகமா இருக்கும். நான் எதை வேணாலும் செய்யலாங்க, நான் எப்படி வேணாலும் பேசலாங்க, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்க. அந்த மாதிரி ஒரு மனபலம், இது இயற்கை இல்லைங்க, இது செயற்கை. அது இவங்க இந்த வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு வைங்க, இவங்க மனபலம் அவ்வளவுதாங்க, சுத்தமா டோட்டலா. அப்போ உண்மையான மனபலம் என்பது அன்பினால் வரக்கூடியது, கருணையினால் வரக்கூடியதுங்க. அப்போ இந்த அன்பு கருணை எதுல வரும்? அடுத்த ஸ்டெப், அன்பு கருணை எதுல வருங்க? தியானத்துல மட்டும்தான் நம்ம இந்த அன்பு கருணையும் கொண்டு வர முடியுங்க. எல்லா உயிர்களும் ஒன்றுதான், இந்த பிரபஞ்சத்துல படைக்கப்பட்ட அத்தனையும் ஒன்றுதான் அப்படின்னு நம்ம எப்போ உணர்றோமோ அப்பதானே இந்த அன்பும் கருணையும் வரும். இப்ப அன்பும் கருணையும் வர்றப்போ நம்ம கிட்ட ஒரு மனம், ஒரு தைரியம் இருப்பாங்க. எல்லாருமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்கங்க, எல்லாருமே என்னைய புரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக என்கிட்ட இருக்கக்கூடியது அன்பு மட்டும்தான், என்கிட்ட இருக்கக்கூடியது கருணை மட்டும்தான். இப்ப கண்டிப்பாக எல்லாருமே என்னை புரிஞ்சுக்குவாங்க. அந்த ஒரு சூழ்நிலை வருகிறதுங்களா, அப்ப எனக்கு கிடைக்கக்கூடியதுதான் உண்மையான ஒரு மனதைரியம். அப்போ தவறான ஒரு கணிப்புகளோடு நம்ம புற உலகத்தை கையாளுகின்ற பொழுது நம்மளுடைய மனம் இங்கே காயப்படும் என்பதையும் நம்ம மறந்துடக்கூடாதுங்க. மனம் காயப்படும். அதாவது காயம் அப்படின்னு சொல்றப்போ, மனகாயம் நான் சொல்றது, மனகாயம் அப்படின்னு சொல்றப்போ நம்ம மனசு காயப்படாதுங்க. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். எப்படி காயப்படப்படுது அப்படின்னா, ஒரு மனிதன் நம்மளை காயப்படுத்திட முடியாது, ஒரு நிகழ்ச்சி நம்மளை காயப்படுத்திட முடியாது, ஒரு அனுபவம் நம்மளை காயப்படுத்திட முடியாது, ஆணித்தரமாக சொல்லலாம். பக்குவம் இல்லாதவங்க அறியாமையில நம்மளை காயப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அந்த நினைக்கிறாங்க இல்லையா, அந்த எண்ணத்திற்கு நம்ம இடம் கொடுத்துறோம், அதுதான் முக்கியம். அப்போ அனுமதி இலவசம் அப்படின்னு நாமே இடம் கொடுத்துடுறோம். கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, எப்பொழுதெல்லாம் நாம் வெறுப்பை உள்ள வச்சிருக்கிறோமோ அப்பெல்லாம் நம்மளுடைய மனம் அதிகமாக காயப்படுது. அப்போ இந்த வெறுப்பு என்பதற்கு நாம் இடம் கொடுக்கிறோம், அதனால நம்ம மனம் காயப்படுது. அப்போ இந்த மனம் காயப்படுறதுனால நமக்கு என்ன நடக்குது, நமக்கு என்ன பிரச்சனை, நம்மளை பத்தி தானே நம்ம பேசிக்க போறோம், என்ன பிரச்சனை? அப்போ இந்த மனசுல இவ்வளவு வெறுப்பை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு நாள் நம்ம தூக்கம் இல்லாம இருந்திருப்போம், கவனம் எத்தனை விஷயத்துல நம்ம குறைஞ்சிருக்கும், நம்மளுடைய சிந்தனை எத்தனை விஷயங்கள்ல குறைஞ்சிருக்கும், அமைதியை டோட்டலா நம்ம இழந்திருப்போம். இப்ப ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு மனிதனோ ஒரு நிகழ்வோ ஒரு அனுபவமோ ஒரு முறை மட்டும்தான் நமக்கு வந்திருக்கும், ஒரு முறை மட்டும்தான் நமக்கு வந்திருக்கும். ஆனா நம்ம அதை திரும்ப திரும்ப அந்த குரங்கு சுரண்டி எடுக்கும் பாருங்க, அது போல திரும்ப 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 அதையே எண்ணம். இந்த சீரியல் நம்ம பார்த்திருப்போம், நான் பாக்குறது இல்லை ஆனா பார்த்திருப்பாங்க இல்லையா, அந்த சீரியல் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா முதல் நாள் முடிஞ்சதை மறுநாள் ஆரம்பத்துல கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி காமிப்பாங்க. அது போலதாங்க, எத்தனை நல்ல விஷயங்கள் நமக்கு வந்தாலும் நடந்திருந்தாலும் கூட அதற்கு முன்னாடி நமக்கு வந்த கெட்ட விஷயம், இன்னைக்கு அவர் நல்லது செஞ்சிருப்பாரு, ஆனா அதை நம்ம யோசிக்க மாட்டோம், அவங்க அன்னைக்கு நமக்கு அப்படி பண்ணாங்கல்ல, ரிவைண்ட் பண்ணி பாக்குறது. அப்போ அமைதியாக இருந்த நம்ம, மென்மையாக இருந்த நம்ம, கனிவோடு இருந்த நம்ம எல்லா நல்ல பண்புகளையும் தொலைச்சிட்டு யாருக்காகவோ எதுக்காகவோ மனகாயத்தை நம்மளே உருவாக்கிக்கிட்டு நம்மளுடைய இயல்பை இழந்து விடுறோமே, கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இல்லையா? அப்போ எந்த விஷயங்கள் நம்மை காயப்படுத்தியதோ அதோட பற்று வச்சிருக்கிறோங்கிறதான உண்மை. நல்ல விஷயத்துல பற்று வச்சுக்கிட்டா கூட பரவாயில்லைங்க, நம்மளை காயப்படுத்தக்கூடிய விஷயத்துல போய் நம்ம பற்று வச்சுக்கிறோம்.
அப்போ இந்த காயப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு பண்பை பற்று வச்சு நம்ம வளர்த்துக்கிறோம். அப்போ ஒரு பண்பு நம்ம கிட்ட உள்ள வளர்கிறப்ப, தேவையில்லாத பண்பு உள்ளே வளர்கின்ற பொழுது அது பதிவாகி அதுவும் வெளிப்படும் இல்லையா? அப்ப அந்த வெளிப்படுத்துதல் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன தவறு பண்றோம் அப்படின்னா, அடுத்தவர்களை நம்ம காயப்படுத்த ஆரம்பிச்சிருவோம். அப்ப நேர்மையாக இருக்கும் ஒருவர் அந்த குணத்தை ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம நேர்மையாக தாங்க இருக்கோம், உண்மையாக இருக்கோம், நல்லதைத்தான் நினைக்கிறோம். ஆனாலும் மற்றவர்கள் நம்மளை கேலி பண்றாங்க, என்ன சொல்றது, எகத்தாளமா பேசுறது, கிண்டல் அடிக்கிறது, இது எல்லாமே கண்டிப்பாக இருக்குங்க. அது இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. பெரிய யோகியமா இருந்து பெரிய என்ன சாதிச்சுட்ட, உண்மையை பேசி என்ன சாதிச்சுட்ட அப்படின்னாலும் நம்மளை கிண்டல் பேசுறவங்க இருக்கிறாங்க. அது இருக்கு. சரி, இவங்க நம்மளை புரிஞ்சுக்கல, அவங்களோட அறியாம நம்மளை புரிஞ்சுக்கல, அதற்காக இவங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம வாழணும் அப்படின்றதுக்காக நம்ம பொய் பேச முடியுமாங்க? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்படி பொய் பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? ஒண்ணு என்னன்னா, முதல்ல புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய நேர்மையை எதிர்கொள்வதற்கு அவர்கள் தைரியம் இல்லைங்க. அது அவர்களுடைய பலவீனம், நம்மளுடைய பலவீனம் இல்ல. அப்போ அவங்களோட பலவீனத்தை நாம புரிஞ்சுக்கணும், அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பொய் சொன்னா நம்ம என்னங்க பண்றோம்? ஒரு பலவீனத்தை நம்ம வளர்த்துக்குறோங்க. பொய் சொல்லுதல் அப்படிங்கிற ஒரு பலவீனம் நமக்கு வந்துருதுங்க. அப்போ அடுத்தவர்களுக்கு நம்மளுடைய நல்ல பண்பு, நல்ல நடத்தையை மாற்றாமல் அவர்களை நம்ம எதிர்கொள்ளணுங்க. அதுதான் உண்மையான மனதிடம் அப்படிங்கிறது. அதுதான், அதாவது உண்மையை காட்டிலும், நல்லா புரிஞ்சுக்கங்க, உண்மையை காட்டிலும் சிறந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மை தருகின்ற அனுபவங்கள். அது அனுபவம் நமக்கு கிடைக்குங்க, அதற்கு நம்ம காத்திருக்கணும். அதுதான் நமக்கு பொறுமை இல்லாத விஷயம். அதற்காக நம்ம காத்திருக்கணும். அப்போ மனம் அப்படிங்கிறது எண்ணங்களுடைய தொகுப்பு அப்படின்றப்போ, குழப்பமான வெறுப்பான எண்ணங்களோடு நாம் இருக்கின்ற பொழுது எண்ணங்கள் விஸ்வரூபம் எடுக்கும். விஸ்வரூப எண்ணங்களே நம்மளுடைய மன குழப்பத்திற்கும் அந்த காயத்திற்கும் காரணமாகவே போயிரும். அங்க என்ன இருக்காதுன்னா, மன அமைதி இருக்காது. மன அமைதி இல்லைன்னா மனம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, மன அமைதி இல்லைன்னா தான் அங்க மனம் இருக்கும். அமைதியாக இருந்தா அங்க மனமே இல்லை. அப்ப என்ன? எண்ணங்களே இல்லை. அதைத்தான் நம்மளுடைய குரு கூட ஒரு கவிதையில சொல்லியிருப்பாங்க, எண்ணத்தின் குறைபாடே மீண்டும் மீண்டும் எண்ணமாய் எழுந்து அதை முடிக்க மீற எண்ணம் அது அமைதியற்று நிலை பிறழ்ந்து எழும் வேகம் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு எண்ணமே பேராசை, கவலை, வஞ்சம், இழுக்கான கடும் பற்று, பொறாமையாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப எண்ணங்கள் நமக்கு சீர் பண்ணல அப்படின்னு சொல்லி, அதனாலதான் மகரிஷி நமக்கு எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை நமக்கு முதல்ல வச்சிருக்காங்க. ஓகேயா? அப்ப அந்த பேராசைகளும் பற்றுகளும் நம்மளுடைய மனதை கொந்தளிக்க வச்சு நம்மளுடைய மனதிற்கு ஒரு படபடப்பை ஏற்படுத்திருங்க. எப்பவுமே பற்று, எப்பவுமே பேராசை. அப்போ இந்த ஆசை அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, பேராசை அப்படிங்கிற எண்ணம் அதிகமாகுறப்போ நமக்கு தெரியும் என்னென்னலாம் நம்ம கிட்ட வளருது அப்படின்னா, ஏக்கம் அதிகமாக இருக்குங்க, ஏமாற்றமும் அதிகமாக இருக்கும், தனிமைப்படுத்தப்படுவோம், தனிமையை நம்மளே விரும்ப ஆரம்பிச்சிருவோம். உலக துன்பங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு இது பிடிக்கும், எனக்கு அது பிடிக்காது, நான் இதை விரும்புறேன், நான் அதை விரும்பல, இப்படி விருப்பத்தை சுத்தி தான் நம்மளுடைய துன்பங்கள் அனைத்து வரும். அதனாலதான் ஆசைக்கு என்னது, துன்பமே ஆசைக்கு காரணம், சரி, ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்காக ஆசைப்படக்கூடாது அப்படின்னு எல்லாம் யாருமே சொல்லல, அதே தேவை இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, விரும்பக்கூடாதுன்னு யாருமே சொல்லவே இல்லை. ஆசை இல்லாமல் இந்த பிரபஞ்சம் இல்லை, ஆசை இல்லாமல் இந்த உடல் இல்லை, ஆசை இல்லாமல் இந்த உயிர் இல்லை, ஆசை இல்லாமல் மூச்சே நடக்காது. அப்போ உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் ஆசையினால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அணுவும் ஆசையோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படின்னா எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு அணுவும் பொறுப்போடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆசையோடு பொறுப்பு வேணும். மகரிஷி சொல்லுவாங்க, ஆசை இந்த கடமை பொறுப்பெல்லாம் பிரிச்சு நம்ம பாத்திர முடியாதுங்க, பொறுப்போடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. தேவைக்கு தான் அது இயங்கும், அளவோடு இயங்கும், காலத்திற்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு அணுவும் இயங்கிக் கொண்டே இருக்கும். இதை நம்ம மறந்துடக்கூடாது. இதைத்தான் பொறுப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த 5 புலன்கள் மூலம்தான் நம்மளுடைய வாழ்க்கையை அனுபவிக்கணும். 5 புலன்கள் மூலமாக இந்த வாழ்க்கையை அனுபவிக்கின்ற பொழுதுதான் இந்த உலகத்தை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அந்த 5 புலன்கள் தான் மனக்கசப்பையும் கொடுக்குது, குழப்பத்தையும் கொடுக்குது, காயத்தையும் கொண்டு வரும். முல்லா நஸ்ருதீன் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் கடைக்கு போனாராமா. கடையில போய் என்ன பண்றாருங்க, அந்த சென்ட் சொல்லும் இல்லையா, வாசனை திரவியங்கள், அந்த கடைக்கு போயிருக்கிறாருங்க.
கடையில வந்து இருந்த விற்பனையாளர், அந்த கடைக்காரர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு வாசனை திரவியத்தையா எடுத்து எடுத்து காமிக்கிறாரு. இந்த திரவியத்தை நீங்க முகத்துல பூசுங்க, முகம் வந்து இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போயிருங்க, பல பல பலன்னு ஆயிரும். இந்த திரவியத்தை கைகள்ல பூசுங்க, கைகள் மினுமினுப்பாக இருக்குங்க. இத வந்து கால் பாதங்கள்ல தேய்ங்க, பாதங்கள் எல்லாம் மென்மையாக இருக்கும். இதை நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி பூசுங்க, இதை குளிக்கிறதுக்கு பின்னாடி பூசுங்க. இந்த யாரோ கவுண்டமணி ஜோக்ஸ் சொன்ன மாதிரி இங்க பூசுங்க அங்க பூசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் வந்து பொறுமையா கேட்டுட்டே இருக்கக்கூடிய முல்லா என்ன பண்றாரு, இது மாதிரி ஒரு வாசனை திரவிய கடையை நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க. ரொம்ப நல்ல பெரிய கடையா வச்சிருக்கீங்க, எல்லாம் வச்சிருக்கிறீங்க, எல்லா வாசனை திரவியங்களையும் வச்சிருக்கிறீங்க, எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனா ஒண்ணு என்னன்னா, எனக்கு வயசாயிடுச்சுங்க. நான் இனிமே என் முகத்தையும் இல்லையா என்னுடைய உடலையும் நான் அழகுபடுத்திக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. எனக்கு ஒன்னே ஒண்ணு தேவைங்க. என்ன என்ன தேவைன்னு சொல்லியிருப்பாரு, மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை போக்குவதற்கு ஏதாவது ஒரு வாசனை திரவியம் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப கடைக்காரர் என்ன சொல்லியிருப்பாருங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அழுக்குகளை வைத்துக்கொண்டு நாம் செய்கின்ற ஒப்பனைகள் இது எல்லாமே வேஸ்ட்டுங்க, சாயம். சரிங்களா? அப்போ நம்ம மனசுல ஒரு வெறுப்பையோ ஒரு அழுக்கையோ வச்சுக்கிட்டு நம்ம சிரிச்சோம் அப்படின்னா அது போலிங்க, போலி சிரி. இப்போ மனம் சுத்தமாக, ஒவ்வொரு புலனும் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஒவ்வொரு புலனும் சுத்தமாகணும் அப்படின்னு சொன்னாதான் மனம் நமக்கு சுத்தமாகும். அப்ப கண்களில் இருக்கக்கூடிய அசுத்தம் என்பது பேச்சில் கண்டிப்பாக இருக்கும். காதுகளில் இருக்கக்கூடிய அசுத்தம் என்பது கண்டிப்பாக நம்மளுடைய பேச்சில் என்பது இருக்கும். அப்போ எல்லா அசுத்தங்களும் நம்மளுடைய மனதை அசுத்தத்தான் படுத்தும். அப்போ இந்த அசுத்தம், இந்த மன அசுத்தம், கண்ணில் அசுத்தம், பேச்சில் அசுத்தம் அப்படிங்கிறது வேற என்னங்க, எண்ணங்களில் அசுத்தம். அப்போ எண்ணத்தில் என்ன வேணும்னு சொல்றாங்க மகரிஷி, எண்ணத்தில் அளவு முறை வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த எண்ணத்தில் அளவு முறை நமக்கு எப்ப வருங்க, அதை யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தூங்குறப்பதாங்க வரும். எண்ணத்தில் அளவு முறை எப்ப வரும், நம்ம தூங்குறப்பதாங்க வரும். அப்போ உலகத்துல நாம இல்லைன்னா எல்லாமே நல்லாதான் இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். ஒரு சில நேரம் நம்ம பேசியிருப்போம், நான் இல்லைன்னா எல்லாமே நல்லாதான் இருக்கும், கண்டிப்பா நல்லாதாங்க இருக்கும். ஓகேயா? அப்போ தூங்கும் பொழுது நம்மளுடைய 5 புலன்களும் அளவு முறையோடு செயல்படுகிறது, பொறுப்போடு செயல்படுகிறது அப்படிங்கறத இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப பொறுப்பு அப்படின்னா என்ன, ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுப்பு அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு, ரெஸ்பான்ஸ் பிளஸ் எபிலிட்டி அப்படின்னு. அப்போ பதில் கொடுக்கக்கூடிய திறமை, எல்லா சூழ்நிலைகளும் எல்லா உறவுகளிலும் நாம் பதில் கொடுக்கக்கூடிய திறமை நன்றாக இருக்கணும். அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்கங்க, நம்ம பதில் திறமையாக கொடுக்கணும். அப்ப நாம் பொறுப்பு அப்படின்ற உணர்கின்ற பொழுது நமக்கு திறமை வரும். நாம இதுக்கு பொறுப்பாளி அப்படின்னு நம்மளுக்கு உணர்கின்ற பொழுதுதான் நான் இதை நல்லா செய்யணும் அப்படிங்கிற ஒரு வலிமை எனக்கு கிடைக்கும், ஒரு திடம் எனக்கு கிடைக்கும். அதை நம்ம மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போ இந்த ஆசையை தேவையோடு அளவோடு நாம் நிறைவேற்றி கொள்ளும் பொழுது அங்க பொறுப்பு இருக்கும். அந்த பொறுப்பு இருக்கின்ற பொழுது அது பேராசையாக நமக்கு மாறாது. அப்ப பேராசை அப்படிங்கிறது ஒரு தீய பண்புங்க. பொருள் மேல ஒரு பேராசை, ஆசை இல்லை பேராசை, பொருள் மேல பேராசை, அதிகாரத்தின் மேல பேராசை, எல்லாம் பற்றுங்க, தீராத பற்றுதானே நம்ம பேராசை அப்படின்னு சொல்றோம். அப்ப தேவைக்கு அதிகமாக ஆசைப்படுகின்ற பொழுதுதானே அது பேராசை ஆகிறது. அது என்ன நம்ம கிட்ட கொண்டு வந்துருது, இயலாமை அப்படிங்கிற குணத்தை கொண்டு வந்துடும், இணக்கமற்ற ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துடும். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். வேலை பார்த்த பிறகு ஒரு ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்னு நமக்கு ஒண்ணு வரும் பாருங்க. அதை பேங்க்ல போட்டா பேசாம மாசம் மாசம் வட்டி வரும், எடுத்து அருமையா நிறைவாக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம முடிச்சுக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோங்க, வட்டிக்கு ஆசைப்பட்டு அதை யாரையோ நம்பி, நம்மள நம்ப மாட்டோம், யாரையோ நம்பி என்ன பண்ணுவோம், அந்த பணத்தை கொண்டு போய் கொடுப்போம். அவன் நம்மளை ஏமாத்திரும். ஏமாத்தின பிறகு நம்ம கவலைப்படுவோம். அதாவது நம்ம என்னென்னலாம் செஞ்சோமோ, நம்ம என்னென்னலாம் செய்யலையோ அதை பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சு துக்கம், அதனால வர நமக்கு பலவிதமான துக்கம், சோகம் இல்லையா, சோகம் இதெல்லாம் ஏற்படும். இப்ப இது யோசிக்கணும். நமக்கு வந்து பேராசை அப்படிங்கிறதை விட நம்ம ஆசை எதுல படணும் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். ஆசை நம்ம கிட்ட இருக்கிறப்போ நமக்கு தியானம் என்பது சித்தி ஆகாதுங்க, கண்டிப்பாக. அது இதுக்கு கூட ஒரு சின்ன ஒரு கதை நம்ம பார்க்கலாங்க. ஒரு குரு வந்து தியானம் செஞ்சுட்டு இருக்கிறாருங்க. எங்கன்னா குளக்கரையில உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு இளைஞன் அந்த குருவிடம், நான் போய் தியானம் பழகணும், என்னை நீங்க சீடராக ஏத்துக்கணும்னு கேட்கறதுக்காக போறாரு. குரு வந்து தியானத்துல இருக்கிறாரு. இப்ப இவன் என்ன பண்றான், இந்த இளைஞன் 2 வைர கற்களை
கொண்டு போய் குருவினுடைய காலடியில வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குரு கண் மூடி தியானம் பண்ணிட்டு இருக்காரு. எப்போ குரு கண் திறப்பாரு, கண் திறந்த உடனே நம்ம அவர் கால் கீழே என்ன வச்சிருக்கிறோம், வைரக்கல்ல வச்சிருக்கிறோம். அதை பார்த்த உடனே குரு சந்தோஷமாகி நம்மளை சீடனாக ஏத்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு ஆசையில என்ன கொண்டு வைக்கிறாரு. இப்ப குரு கண் விழிக்கிறாருங்க, கால் கீழே இருக்கக்கூடிய வைரத்தை பாக்குறாரு, பக்கத்துல இருக்கக்கூடிய சீடனையும் பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்றாரு, ஒரு வைரக்கட்டியை எடுத்து அப்படியே தூக்கி குளத்துக்குள்ள தூக்கி போட்டுறாரு. அப்ப இவன் இளைஞன் என்ன பண்றான், கொஞ்சம் கூட யோசிக்காம டப்புன்னு குளத்துக்குள்ள போய் விழுந்து அதை தேட ஆரம்பிக்கிறான். எவ்வளவோ முயற்சி பண்றான், கிடைக்கல. அவரு ஏமாற்றத்தோடு ஒரு கோபத்தோட வெளியில வர்றான். வந்து குரு கிட்ட கேட்கிறான், ஏன் நான் இந்த வைரக்கல்லை தூக்கி எரிஞ்சீங்க, அது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறான். அது எங்க போட்டீங்க அப்படின்னு கேட்கிறான். உடனே குரு என்ன பண்றாரு, இன்னொரு வைரக்கல் வச்சிருந்தாங்கல்ல, 2 கொடுத்தாங்க இல்லையா, அப்ப இந்த இன்னொரு வைரக்கல்லை எடுத்து என்ன பண்றாரு, குளத்துக்கரையில குளத்துக்குள்ள தூக்கி போட்டு அங்கதான் போட்டேன், போய் எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. யோசிச்சு பாத்தீங்கன்னா, சீடனை பொறுத்தவரை இந்த வைரக்கல் அப்படிங்கிறது விலை உயர்ந்ததுதான். ஆனா குருவை பொறுத்தவரை அவருக்கு தேவையில்லைங்க. அப்போ வைரங்களின் ஆசையிலிருந்து துண்டித்து கொண்டால் மட்டுமே தியானம் கிடைக்கும் என்பதை குரு நம்பினார். அப்போ அந்த குரு என்பது சீடனுக்கு கொடுத்த முதல் பயிற்சி இது. அப்போ நமக்கு மற்றவர்களின் மேல் எவ்வளவு மதிப்பீடுகள் வச்சிருக்கோம் அது முக்கியம் இல்ல. நம்மை போல மத்தவங்க தான் எல்லாத்துலயும் மதிப்பு வச்சிருப்பாங்க, அதுவும் இல்ல. ஓகேயா? அப்ப இதெல்லாம் தவிர்த்து விட்டு நாம் மற்றவர்களோடு பழகும் பொழுது மட்டுமே நமக்கு அந்த இணக்கம் என்பது வரும். இதுக்கு கூட இதை பேஸ் பண்ணி கூட மகரிஷியினுடைய கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அதாவது, கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் பொழுது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும், அல்லும் பகலும் ஆசை ஒழிக்கவென்றே ஆசை இதனை பேராசை ஆக்கி கொண்டு தொல்லைப்படும் அன்பர்களே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை அதாவது சுருங்க சொல்வேன், சுய நிலையை அறிய கருதவமே போதும் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருப்பாங்க. ஓகேயா? அப்போ எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு என்ன தேவை அதை மட்டும் தான். நமக்கு தவறு பண்ணிருக்கலாங்க, இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாதுங்க. நம்ம தவறு செஞ்சிருக்கிறோம், சில நேரங்கள்ல நம்ம கிட்ட ஒரு மாற்றம் வரும். இப்ப நம்ம தவறு பண்ணிருக்கோம், தவம் பண்றோம், அகத்தாய்வு பண்றோம், ஏதோ நம்ம கிட்ட நம்ம பண்ணக்கூடிய தவறு ஞாபகத்துக்கு வருது, ஒரு மாற்றம் பண்றோம் இல்லையா, நமக்கே நம்ம அப்ப புரிஞ்சுக்கிறோம், அந்த சிரமங்கள்ல இருந்து வெளியில வந்திருக்கிறோம். கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. அப்ப கவலை துக்கம் வருகின்ற பொழுதுதானே நம்ம எதிர்மறையாக யோசிக்க ஆரம்பிப்போம். அப்ப அதை ரியலைஸ் பண்றப்ப நம்ம அதுல இருந்து வெளியில வந்துருவோம் இல்லையா. அப்ப எதற்கெடுத்தாலும் சந்தேகம், அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோடு நம்ம வாழ்கின்ற பொழுது நமக்கு குழப்பங்கள் அதிகமாக வரும். அப்ப அதுல என்னன்னா, உன்னை புரிஞ்சு கொள்வதற்கு முன்பாக, தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, அனுபவிப்பதற்கு முன்பாக அதை குறித்த எண்ணங்கள் நமக்கு அதிகமாக வருங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பலவிதமான எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் எல்லாம் பல விஷயங்கள் தவிர ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எண்ணங்கள் பலவிதமான எண்ணங்கள் குறுக்கீடு பண்றப்போ அதுவே நமக்கு பல தவறான ஒரு செயல்பாடுகளை கொண்டு விட்டுருங்க. அதுல துன்பங்கள் அதிகமாக அனுபவிச்ச பிறகுதான் அதையும் தெரிஞ்சு, பரவாயில்ல தப்பு இல்லை, அனுபவிச்ச பிறகு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அப்ப அந்த 2 மாட்டு வண்டிக்காரங்க, இது ஏற்கனவே ஒரு ஸ்டோரி இதை முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு 2 மாட்டு வண்டிக்காரங்க 2 பேரு எதிரெதிரா ஒரு குறுகிய பாலத்துல போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, ஒருத்தர் இடம் கொடுத்தாதான் இன்னொருத்தர் போக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. 2 பேருக்குமே ஈகோங்க. யார் 2 பேருமே அனுசரிச்சு போகாதவங்க. அப்ப என்ன இங்க நடக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. 2 பேருமே அனுசரிச்சு போகாதவங்க அப்படின்னா என்ன நடக்கும்? மாட்டு வண்டி எதிரெதிரே வந்துருச்சுங்க. அப்ப யாரோ ஒருத்தர் வழி விட்டாதான் கடந்து போக முடியும். இருவருக்கும் வழி விடுறதுக்கு மனசு இல்லை. ஓகேயா? அப்போ மணிக்கணக்கா 2 பேரும் அப்படி வண்டியிலேயே உட்காந்துருக்காங்க. இதுல ஒருத்தன் என்ன பண்றான்னா, தான் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சிருக்கான், அதை படிக்கிற மாதிரி ஆக்ட். இதுல இவன் இப்ப எதிர்த்த மாதிரி இருக்கிறவன் பொறுமையா பார்த்துட்டு, இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு கூப்பிடுறான், கொஞ்சம் இங்க பாருங்க அப்படிங்கிறான். அப்ப இவன் என்ன நினைக்கிறான், பாருங்கன்னு சொன்ன உடனே நமக்கு வழி விடுறான் போலன்ட்டு அவனையும் பாக்குறான், ரோட்டையும் பாக்குறான். அவன் வழி விட்ட மாதிரி தெரியல. அவன் என்ன பண்றான்னா, கொஞ்ச நேரம் நியூஸ் பேப்பரை எனக்கு கொடுங்க, நான் படிக்கணுங்கிற. பாத்தீங்களா 2 பேருடைய குணம் எப்படி இருக்குன்னு அப்படின்னா. இப்ப 2 பேருமே அவர்கள் நினைச்சதுதான் சரி சரி அப்படின்னு இருந்தா இதனால யாருக்குங்க பிரயோஜனம்? இவங்க 2 பேருக்கு பின்னாடி எத்தனை பேர் நிக்கிறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் பார்க்க வேணுமா? அதனாலதான் திருவள்ளுவர் கூட ஒரு குறள்ல சொல்றாருங்க, அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர்னு சொல்லிட்டாங்க. ஒருவன் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் சரிங்க, அவனுக்கிட்ட மனித நேயமும் மனித பண்பும் இல்ல அப்படின்னு சொன்னா உயிரற்ற மரம் போல அப்படிங்கிறாங்க.
உயிரற்ற மரம் இங்க பாத்துக்கிறோம். மரத்திற்கு உயிர் இருக்குங்க, வேறு இருக்கும். உயிரற்ற மரம்னா கட்டை, ஒரு மரக்கட்டை அவன். இப்போ விட்டு கொடுக்கும் அந்த மனித பண்பு இல்லாத பொழுது அது யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறப்ப அதுதானே கடும் பற்றாக மாறுது. இப்ப இதெல்லாமே எண்ணத்தின் குறைபாடு தானே. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதெல்லாம் எண்ணத்தின் குறைபாடு. அப்ப இந்த குறைபாடு அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே போயிருச்சு அப்படின்னு சொன்னா என்னங்க நடக்கும்? எண்ணங்கள் அதிகமாகிக்கிட்டே போகுதுன்னா என்னங்க நடக்கும்? நமக்கு மனம் என்பது சோர்வாகும். ஒண்ணு இல்ல, ஒரு உதாரணத்திற்கு நம்ம அதிகமா உடல் உழைப்பு அங்கே எங்கே போயிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா தூங்குவோம். வீட்லயே இருந்தோம் அப்படின்னா எதையாவது நினைச்சிட்டே இருப்போம், நைட்டு தூக்கம் வராது, எந்த வேலையும் செய்ய மாட்டோம், ஒரே சோம்பேறி ஆயிரும். அப்ப இங்க சோர்வு அப்படிங்கிறது எதனால வருதுங்க? நம்மளுடைய எனர்ஜி லாஸ். மனசோர்வு அப்படிங்கிறது நம்மளுடைய ஆற்றலை, நம்மளுடைய சக்தியை இழந்துட்டோம். அப்ப எதன் வழியாக இழந்திருக்கோம்? மனசோர்வு, மனதின் வழியாக இழந்துட்டோம். அதனால நமக்கு மனசோர்வு. அப்ப சக்தியை இழந்த மனம் எப்படிங்க இருக்கும்? எதையுமே நம்பாதுங்க. எதையுமே நம்பாது, எதுலையுமே விருப்பம் இருக்காது. அடிக்கடி விருப்பங்களை மாத்திக்கிறோம். எந்த வேலையும் செய்ய பிடிக்காது, எந்த வேலையும் செய்ய பிடிக்காது. எதுவுமே நமக்கு சாதகமா இல்லை அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துருவோம். நம்மளே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம், எதுவுமே நமக்கு சாதகமாக இல்லை. அப்ப இதற்கெல்லாம் காரணத்தை கண்டறிந்து அதையெல்லாம் நம்ம கிட்ட இருந்து வெளியில தூக்கி போடுறது. இதுக்கு தானங்க அகத்தாய்வு கொடுத்துருக்காங்க. சரி, இல்லைன்னா என்ன நடக்கும்? அதையே திரும்ப திரும்ப பழகி உணர்ச்சி வசப்பட்ட நிலை. அப்ப உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கிறப்போ நம்மளுடைய செல்கள் எல்லாமே உணர்ச்சி வசப்பட்டுருங்க. அப்படிதான் இயங்கிக்கிட்டு இருக்கும். எப்பவுமே டென்ஷன், எப்பவுமே படபடப்பு. இப்ப மன அலைச்சூழல் குறைய குறையதான் செல்களே தன்னை சீர்படுத்திக்கிறோம், ஒழுங்குபடுத்திக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப செல்கள் ஒருங்கிணைப்பு மட்டுமே மனதிற்கும் உடலுக்கும் ஒருங்கிணைப்பை கொடுக்கும். சரிங்களா? ஒவ்வொரு செல்லும் மனம்தான், ஒவ்வொரு செல்லும் உடலாக இருக்கு. அப்போ இந்த செல்கள் ஒருங்கிணைப்பு இருந்தா தான் நம்மளுடைய மனதும் உடலும் ஒருங்கிணைக்கும். அதற்கு என்ன பண்ண முடியுங்க? தவ பயிற்சியை தவிர வேற வழி இல்லைங்க. தவ பயிற்சியை தவிர வேற வழி இல்லை. மன அலைச்சூழலை குறைப்பதற்கு தவ பயிற்சியை தவிர வேற வழி இல்லை. அப்போ உடலையும் மனதையும் இயக்கக்கூடிய காரணிகள் அப்படிங்கிறது இங்க ஹார்மோன்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த ஹார்மோன்கள் சரியாக சுரக்கணும் அப்படின்னா நமக்கு உடற்பயிற்சியும் தவ பயிற்சியும் கண்டிப்பாக வேணுங்க. அதுதான் மகரிஷி ஒரு கவிதையில சொல்லுவாங்க, நித்தம் நித்தம் தவம் இருக்க பழகும் பொழுது நீ காண நேரிடும் பல் விந்தை, உன்னுள் இரத்த சுழல், காற்று சுழல், உணவினின்றி ரசம் பிரிதல், சீரணித்தல், இவற்றால் உள்ளே எத்தனையோ விதமான நாதம் கேட்கும் அப்படின்ட்டாங்க. இது எல்லாமே நம்ம உணர முடியும், கேட்க முடியும், என்ன உணர முடியும். தவம் பண்றப்போ நமக்குள்ள நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாம் உணர முடியும். அப்ப இதற்கு என்ன வேணும்? மனதிற்கு பயிற்சி வேண்டும். பயிற்சி எப்படி இருக்கணும்? பயிற்சி வேணும் தான், ஆனால் பயிற்சி எப்படி இருக்கணும்? இதுதான் இங்க முக்கியமான விஷயங்க. நாம் செய்யக்கூடிய பயிற்சியை நம்ம நேசிக்கணும், நாம் நேசிக்கணும் அந்த பயிற்சியை. சும்மா கடனேன்னு செய்யக்கூடாது. நமக்கு இவ்வளவு நோய் வந்துருச்சு, இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு, அதனால நான் உட்காடுறேன், அதனால நான் பண்றேன், அதுக்கு இருக்கக்கூடாது. அந்த பயிற்சி என்பது நேசிப்புடன் இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பழக வேண்டும். ஒரு பிராக்டிஸ் பண்ணுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க, இதுல என்ன நமக்கு பெனிஃபிட் வந்திருக்குது. ஓகேயா? அப்ப கெட்ட விஷயத்தை செய்யறப்போ நம்மளுக்கு அனுபவம் சொல்லுதுல திருப்பி செய்யாதே அப்படின்னு. இப்போ நமக்கு தீய, மகரிஷிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க இல்லையா? தீய தொட்டா சுடும், அப்ப திருப்பி போய் செய்வோம், தொடுவோமா? தொடமாட்டோம், ஏன்னா அனுபவம். அதனால நமக்கு துன்பம் அப்படின்னு தெரியுது, திருப்பி செய்ய மாட்டோம். அதே போல நல்ல அனுபவம் கிடைக்கும் பொழுது திருப்பி செய்யணுங்கிற அனுபவம் நமக்கு எண்ணம் வரணும் இல்லைங்களா? அதற்கு என்ன வேணுங்க? நேசிப்பு வேணும். ஔவையார் கூட சொல்லுவாங்க, தினமும் நடப்பவன் அதிக தொலைவு நடக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வருதாம். நம்பிக்கை எப்படி வந்துச்சு? பழக பழகதான் அந்த நம்பிக்கை வரும். அப்போ பழக பழகதான் அந்த நம்பிக்கை வரும். நம்பிக்கை வருகின்ற பொழுதுதான் நம்ம அதை நேசிக்க ஆரம்பிப்போம். ஓகேயா? ஒண்ணு இல்ல, இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம சின்ன வயசுல ஒரு 5ஆம் கிளாஸ்ல இருந்து 6ஆம் கிளாஸ் போயிருப்போம். அதாவது ஒரு ப்ரமோஷன் வாங்கியிருப்போம். ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ்க்கு ஒரு ப்ரமோஷன் வாங்கியிருப்போம். கொஞ்சம் முதல் நாளை நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா முதல் பக்கம் 2வது பக்கம் எவ்வளவு நீட்டா அழகா எழுதியிருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி இடம் விட்டு இடம் அப்படியே அச்சா எழுதி பழகிருக்கும். ஏன்னா 2 பக்கத்துக்கு தான். ஏன்னா மனம் அவ்வளவு ஹாப்பியா இருக்கு, ஒரு சந்தோஷம், ஒரு ப்ரமோஷன் வாங்கிட்டோம். அப்போ மனம் ஒரு விருப்பத்தோடு இருக்கிறது. அப்படி விருப்பத்தோடு நம்ம இருக்கிறப்போ நம்மளுடைய எழுத்து அழகாக இங்க இருக்கிறது. அப்போ இங்க நம்ம எழுதுனது அழகாக எழுதுனதுக்கு காரணம் கையா மனமா? யோசிச்சு பாருங்க, கையா மனமா? அப்ப கை அப்படின்னா 4வது பக்கமும் 5வது பக்கமும் இல்ல, எப்பவுமே அந்த கையெழுத்து அதிகமாக இருக்கணும் இல்லையா? அப்ப மனம் அழகாக இருக்கு. ஏன்? மனம் விரும்ப தகுந்த மாதிரி இருக்குது.
ஓகே, விருப்பத்தோடு இருக்கும் பொழுது நமக்கு பதிவுகள் நல்ல பதிவுகளாக வரும். இப்போ நல்ல பதிவுகள் தானே நமக்கு வெளியில வரும். அப்போ மனதின் பதிவுகள் தானே கை வழியாக வந்து அந்த எழுத்தை எழுத வச்சிருக்குது. இந்த உண்மை நமக்கு உணரணும் இல்லையா? அதுதான் மகரிஷி கூட சொல்லியிருப்பாங்க, இந்த மனதின் 10 படிநிலைகள்ல, உணர்தல்ல இருந்து முடிவு வரைக்கும் 10 படிநிலைகள்ல சொல்லியிருப்பாங்க. இந்த ஆராய்ச்சி, தெளிவு, முடிவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்கன்னு மகரிஷி சொல்லுவாங்க. அப்ப ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு அப்படிங்கிற பதிவுகள் நம்ம கிட்ட இருக்கிறப்போ எப்பவுமே அந்த ஆராய்ச்சி, தெளிவு, முடிவுலயே இருப்போமே. இப்ப ஒரு ஓவியர் அப்படின்னு இருக்கிறாருன்னா, இந்த மூன்றாவது நம்ம சொல்றோம் இல்லையா, ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு தான் அவருக்கு அதிகமான பதிவுகள் இருக்கும். ஒரு டிராயிங் வரைகிறவரை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா உற்று கவனிப்பாரு, ஆராய்ச்சி பண்ணுவாரு, அதை கவனிச்சு நம்ம தன்னுடைய மனதுல பதிய வச்சுக்கிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த கலையை வெளியில கொண்டு வருவார். அப்போ இந்த பதிவுகள் அப்படிங்கிறது தான், இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், 3 நிலைகள்ல பதியுது அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன நிலைகள் நம்ம சொல்லியிருப்போம்? மேல்மனம், நடுமணம், அடிமணம் அப்படின்னு சொல்லியிருப்போம். 3 நிலைகள்ல பதியுது. மகரிஷி கூட ஒரு கவிதையில சொல்லியிருப்பாங்க, ஐம்புலனால் உலகதனை தொடரும் போது உன் அறிவு நிலை புத்தி புறமணமும் ஈதே. ஐம்புலனை கடந்து முன் உணர்ந்தவற்றை அறியே, அதுதான் சித்தம், நடுமணம், மூளை. 5 புலனை அறிந்தவற்றை கடந்து நுண் அணுவானால் அதுதான் அடிமணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது புறமணம், நடுமணம் ஒத்து இருந்தால்தான் ஓர்மை என்ற கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும். நடுமணம் இயங்கிக் கொண்டே இருந்தால் எண்ணங்கள் குறுக்கிடும். நம்ம எதையாவது ஒண்ணு சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், மெமரி உள்ள இருக்கக்கூடியது எப்படிங்க ஞாபகத்துக்கு வரும்? புதுசு புதுசா வெளியில இருக்கக்கூடிய எண்ணங்களை உள்ள போட்டுக்கிட்டே இருந்தோம்னா உள்ளே இருக்கக்கூடியது நமக்கு எப்படி மெமரியில வரும்? அப்ப புறமனதுல வாங்கியதும் உள்ள போகாது இல்ல. அப்ப அங்க என்ன பண்ணணும்னா, மூளையின் இயக்கத்தை கட்டுப்படுத்தி அதை புறமனதோடு இயக்கணும். இதற்கு என்ன வேணுங்க? இதற்கு தவ பயிற்சி தான் வேணும். மூளையின் இயக்கத்தை கட்டுப்படுத்தி புறமனதோடு நம்ம ஒத்து போக செய்யணும்னா அதற்கு நமக்கு தவ பயிற்சி தான் வேணும். அதனாலதான் தவ பயிற்சியில மகரிஷி சொல்லுறாங்க, என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னா, ஓர்மை கிடைக்குது, சீர்மை கூர்மை கிடைக்குது, சீர்மை கிடைக்குது, நேர்மை கிடைக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு நம்மளோட படிச்சிருப்போம். ஓகேங்களா? அப்போ மனம் ஓர்மையானால், நல்லா புரிஞ்சுக்கணும், மனம் ஓர்மையானால் அறிவு கூர்மை அடையுங்க. அப்போது ஒரு செயலை எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நேர்மை நமக்கு கிடைக்குங்க. அந்த நேர்மை இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையானது சீரமைக்கப்படும். தவம் செய்யறோம், உடற்பயிற்சி செய்யறோம், ஆனா எந்த மாற்றமும் இல்லைன்னு புலம்புறோம் இல்லையா? ஏன் புலம்புறோங்க? இப்ப ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரிதான், பழக்கம் குறைவாக இருக்குது. நம்ம இன்னொன்னு புரிஞ்சுக்கணுங்க, உடலை நம்ம இஷ்டத்துக்கு வளைக்கவே முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. உடலை நம்ம இஷ்டத்துக்கு வளைக்க முடியாது, யாரோ நம்மளை வளைக்கவும் முடியாது. ஆனா மனதை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் கொண்டு போகலாம், யார் வேணாலும் கொண்டு போகலாங்கிற பெர்மிஷன் நமக்கு கொடுத்துருப்போம். இங்க உட்காந்துட்டு யாராவது அமெரிக்காவை பத்தியோ சிங்கப்பூரை பத்தியோ நம்ம கிட்ட சொன்னோம்னா நம்ம அங்க போயிருவோம் இல்லையா? நம்ம மனசு அங்க போயிருச்சு இல்லையா? இப்ப எப்படி போச்சு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா மனம் என்பது இலகிய தன்மை. மனம் என்பது சந்திரனோட தொடர்பு பற்றி சொல்லுவாங்க இல்லையா? வளைந்து நெளிந்து போகக்கூடியது தண்ணி, சந்திரன். ஓகே, அப்போ மனம் என்பது வளைந்து நெளிந்து போகக்கூடிய விஷயங்க. இப்போ அதை எப்படி வேணாலும் நம்ம கொண்டு போகலாம். அப்போ அதுக்கு பயிற்சி. ஏங்க, கொண்டே போக முடியாத உடலை போட்டு பாடா படுத்தி எங்கெங்கயோ நம்ம போய் என்ன பண்றோம், பிராக்டிஸ் பண்றோங்க. அது கூட மகரிஷி ஒரு கவிதையில சொல்லியிருப்பாங்க, நான் கடைசியில சொல்றேன் அந்த கவிதையை. ஆனா மனம் ரொம்ப எளிமையை சொல்றாங்க. ஆனா அந்த மனதை ஏங்க கொண்டு போக முடியல? அப்ப பழக்கம் தானே நமக்கு இல்ல. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப ஏன் நமக்கு பயிற்சி? நம்ம இன்னொன்னு புலம்புறோம் இல்லையா, எனக்கு எல்லா பயிற்சியும் பண்ண எனக்கு எதுவுமே நடக்கல. தயவு செய்து அப்படி சொல்லவே கூடாது. நம்ம கவனிக்கணும் என்ன இல்ல. முதல்ல நல்லா அடிதடின்னு குடும்பம் இருந்திருக்கும், இப்ப குறைஞ்சிருக்குங்க. கத்துறதோட நிறுத்தி இருக்கும். கத்துறது இருக்கிறவங்க வீட்டுல என்ன நடத்திருக்குங்க, கத்தி கத்தி பிரயோஜனம் இல்லைங்க, அதுன்னு கவலையாக மாறி இருக்கும். கொஞ்ச நாள் கவலைப்பட்டு, கொஞ்ச நேரம் கவலைப்பட்டு என்ன ஆகுங்க, கவலைப்பட்டு பிரயோஜனமே இல்ல, ஒண்ணு நடக்கக்கூடாது, நம்ம பொறுமையாக இருப்போம்னு வந்துரும். எங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறையுங்க. அந்த குறையறதை நம்ம கவனிக்கணுமா வேண்டாமா? அதுதான் நம்ம கிட்ட பிராக்டிஸ் இல்ல. பயிற்சி பண்றோம், எனக்கு பலன் இல்ல, அது எந்த பயிற்சியும் வீணாதான் போகுது. ஒண்ணு இல்லைங்க, ஒரு தோப்பு கரணம் நம்ம சொல்றோம் இல்லையா, தோப்பு கரணம் ஒண்ணு சின்னதான் நம்ம மனசுல எடுத்துக்கிடுவோம். அந்த தோப்பு கரணம் நீங்க பண்றப்போ நல்லா உட்காந்து நீங்களே எந்திரிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நாக்கு உள்ள லைட்டா டச் பண்ணி வருங்க. அப்ப அங்க நாடியில ஒரு ஊக்குவிப்பு நடக்குதுங்க. அப்ப என்ன கிடைக்கும், ஆற்றல் குவிக்கப்படுது. இப்ப ஆற்றல் குவிக்கப்படுறப்ப அங்க கான்சென்ட்ரேஷன் கிடைக்குது. அதனாலதானே குழந்தைங்களுக்கு இந்த பயிற்சியை தண்டனையா கொடுத்தாங்க, இல்லைன்னா கொடுத்துருப்பாங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ உடலுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தால் அது மனதுக்கு போய் சேரும். அதை நீங்க இந்த ஒரு விஷயத்துல உணர்ந்துடலாம். மனதிற்கு ஒரு பயிற்சி கொடுத்தா அது உடலை போய் சேரும்.
நம்மளுடைய மனவளக்கலை பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயிற்சியில என்னங்க கிடைக்குது? அத்தனையும் கிடைக்குதுங்க. ஒரு ஆரோக்கியமான உடல் நமக்கு கிடைக்குதா இல்லையா? நான் இங்க சொல்றது ஆரோக்கியமான உடல், ஃபிட்டா ஒல்லியா அதெல்லாம் இங்க கிடையாது. ஆரோக்கியமான உடல் உடல் தெளிந்த சிந்தனை நமக்கு கிடைக்குதுங்க. தொலைநோக்கு பார்வை கிடைக்குது. இடையறாத உழைப்பு கண்டிப்பா கொடுக்க முடியும். அருட்பேறு ஆற்றலின் துணை நமக்கு இருக்கும். அத்தனையும் மிக்ஸ் பண்ணி தான் மகிழ்ச்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. எளிய முறை உடற்பயிற்சியை நம்ம 5 அளவு முறையோடு காக்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அருட்பேராற்றலின் துணை உண்டு. நல்ல உழைப்பு இருக்க முடியும். மகரிஷி ஒரு கவிதையில சொல்வாங்க, பரு உடலில் நீர், வெப்பம், காற்று, உயிர் எனும் 4 திரு உருவங்களில் ஒன்றில் ஒன்றாகி செயலாற்றும் ஒரு இயற்கை ஒழுங்கு அமைப்பை உணர்ந்து விட்டால் அம்மனிதன் கரு விளங்கி தெய்வம் அகக்காட்சி ஆகிறது, பெற்றே கழிப்பான்னு சொல்லிட்டாங்க மகரிஷி. இப்போ உடற்பயிற்சி செய்ய 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 ஒருங்கிணைந்து செயலாற்றக்கூடிய பண்பு உடற்கருவிகள் பழகி கொள்ளும். நீங்க ஒண்ணும் பழகி கொடுக்க வேண்டியதில்லை, தானே செஞ்சுக்கிறோம். இதையெல்லாம் இயக்குவது யாருங்க? ஒரு அருட்பேராற்றல். அதை உணர்கின்ற பொழுதே அருட்பேராற்றலின் துணை நமக்கு கிடைச்சிடும். மன இயக்கத்தை ஒழுங்குபடுத்தும் பொழுது தெளிந்த சிந்தனை, அங்க தொலைநோக்கு பார்வை நமக்கு கிடைக்கும். தவம் செய்யும் பொழுது மகரிஷி சொல்வாங்க இல்லையா, நமக்கு 5 குணநலன்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மனம் ஒரு நுண்ணிய நிலையை அடைந்து விடும். இப்ப நுண்ணிய நிலை அடைகிறப்ப என்ன கிடைக்குது? நமக்கு சிந்தனை தெளிவாக இருக்கும். தீர்க்கமான ஒரு முடிவை நம்ம எடுப்போம். அப்ப தியானம் செய்யும் பொழுது எல்லா நரம்புகளும் நமக்கு புத்துணர்வு கிடைக்கும், சுறுசுறுப்பு கிடைக்கும். அப்ப நல்ல உடல் உழைப்பு நமக்கு கண்டிப்பாக இருக்கும். தவம் பண்ணாவே நம்ம நல்ல உடல் உழைப்பு நமக்கு வந்து, அப்போ மனம் குவியும், குவிய குவிய மன ஆற்றல் இங்க அதிகரிக்கிறது. மூளை செல்கள் ஊக்குவிக்கப்படுகிறது. அப்படி ஊக்குவிக்கப்படுறதுனால எளிதாக எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, கிரகிக்கக்கூடிய தன்மை, அதைத்தான் மகரிஷி சொல்லுவாங்க ரிசப்டிவிட்டி, கிரகிக்கக்கூடிய தன்மை நமக்கு கிடைச்சிருது. அப்ப செயல்களை எளிதாக செய்யக்கூடிய ஒரு அறிவு நமக்கு மேலோங்குகிறது. இப்ப 1/2 மணி நேரத்துல செய்யறோம்னா 10 நிமிஷத்துல செஞ்சிருவோம். ஓகேயா? பழைய அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவுகளை யோசிச்சுதானே செய்வோம். 1/2 மணி நேரம் எதுக்கு செய்யறோம்? 10 நிமிஷத்துல செஞ்சிருவோம். அப்ப எந்த ஒரு செயலையும் சரியான வழியில சரியான நேரத்துல தயங்காம குழப்பம் இல்லாம தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவம் இருக்கு இல்லையா, அதைத்தான் மகரிஷி பெர்சிபிகாசிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. நுண்மான் நுழைப்புலன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நுண் அறிவு பெற்றவர்கள், நல்லா புரிஞ்சுக்கணும், நுண் அறிவு பெற்றவர்கள் மற்றவர்களை மதிப்பீடு செய்து கொண்டு இருக்க மாட்டாங்க. தங்களுடைய நல்ல எண்ணங்களை தக்க வச்சுக்கிடுவாங்க. சாக்ரட்டிஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, ரொம்ப மிக எளிமையான ஒரு மனுஷர். அவர் தினமும் கடைக்கு போவாராமா, எதுவுமே வாங்க மாட்டாராம். எல்லா பொருட்களையும் பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துருவாராம். ஒரு நாள் சீடர் கேட்டிருக்காரு, ஏங்க தினம் கடைக்கு போறீங்க, வீட்லயும் எந்த பொருளையும் வாங்க மாட்டேங்கிறீங்க, வீட்லயும் எந்த பொருளையும் வச்சுக்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் ஏங்க கடைக்கு போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சாக்ரட்டிஸ் சொல்றாராம், நான் தினமும் கடைக்கு போறது எதுக்கு தெரியுமா? எத்தனை பொருள்களை இல்லாமல், எத்தனை பொருள்களின் தேவை இல்லாமல் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதை பாக்குறதுக்கு தான் போறார். யோசிச்சு பாருங்க, எங்கே போனாலும் தன்னுடைய எண்ணத்தில் உறுதியாக இருக்கணுங்க. அப்படி அறிவு நுட்பமாக ஆராய்ந்து செயல்படுகின்ற பொழுது நம்ம ஏமாத்த முடியாது. கடைக்காரன் ஏமாத்த முடியுமாங்க? போய் இதை வாங்குங்க அதை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துனா நம்ம போய் வாங்கிடுவோமா? ஓகே, அப்படியே அவன் ஏமாத்தினாலும் அங்கே ஒரு நடிப்பு, ஏன்னா அவன்கிட்ட வேண்டான்னு சொல்ல முடியாது இல்லையா, அதுக்கு ஒரு தனியா ஒரு பதில் வச்சிருப்போம். அப்போ அவருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது, நமக்கும் பாதிப்பு இல்லாமல் அதை கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம். நமக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது, அதை கடந்து போகணும். அதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம். ஏற்பின்றி தீ எண்டா பவ இருப்பு இன்றேல் ஒரு துன்பம் வர. இறை அமைப்பு ஏற்பு வினை ஈர்ப்புகளின் பதிவு ஆகும், ஏற்பு கொள்வோம் வினை போகும் மருந்தே என்று. அப்படியே ஏதாவது நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா ஏத்துக்குவோம், நம்மளுடைய வினைப்பதிவு போயிருச்சு. அப்ப தியான பயிற்சியை பழகும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய குணங்களை மாற்றி திருத்தம் செய்து கொள்ள முடியும். தவம் அப்படிங்கிறது உள்புறம் வெளிப்புறம் 2 இருக்கு. மகரிஷி அதை சொல்றாங்க. தவம் உள் ஆம், தலைக்கும் அறம் புறதவமாம். அகதவம் புறதவம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது தவம் உள்நோக்கி பண்ணுகின்ற பொழுது அது அகதவம். அந்த அகதவம் பண்ணுகின்ற பொழுது நம்ம குணங்கள் மாறுது இல்லையா, அறம் என்ற நல்ல குணங்கள் நமக்கு வருது இல்லையா, அந்த நல்ல பண்புகளோடு இந்த உலகத்தை நாம் நேசிக்கும் பொழுது அதுதான் புறதவம் அப்படின்னு சொல்றாங்க. தியானம் செய்கிறப்போ நம்ம கண்களை மூடி பண்றோம் இல்லையா, அப்ப கண்களை மூடி பண்ணுகின்ற போதுதான் நம்ம யோசிக்கிறோம். இங்க என்ன தெரிஞ்சுக்கிற போறோங்க? இங்க என்ன தெரிஞ்சுக்கிறோம்? கண்களை மூடிதான் தவம் பண்றோம். சிந்திக்கிறப்போ யாருக்காவது பதில் சொல்லணும்னா கண்களை மூடிதான் பண்ணிக்கிறோம். ஏன்?
வெளிச்சம் என்பது செயற்கை, நல்லா புரிஞ்சுக்கணும். வெளிச்சம் என்பது செயற்கை, இருக்கும் போகும். ஆனா இருட்டு என்பது இயற்கை, அது நிரந்தரமாக இருக்கும். எப்பெல்லாம் நாம் இயற்கையோடு இணைகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு சிந்தனை தெளிவாக கிடைக்கும் என்பதால் தான் கண்களை மூடி மூடி நம்ம என்ன பண்றோம், பதில் சொல்ல ஆரம்பிக்கிறோம். அதனாலதான் மகரிஷி என்ன பண்றாங்க, தவத்திற்கு பிறகு ஒரு அகத்தாய்வு பயிற்சியை வச்சிருக்கிறாங்க. ஏன், அகத்தவம் மட்டும் நமக்கு பத்தாது, புறத்தவம் வேணும். ஏன்னா புறத்தில் இருக்கக்கூடிய பண்புகளோடு நாம் இணையும் வாழுகின்ற பொழுதுதான் நமக்கு நாம் நினைக்கக்கூடிய மாதிரி, ஏன்னா சுற்றத்தை விட்டுட்டு நம்ம வெளியில வரமாட்டோம். அப்போ அந்த புறத்தவமும் நமக்கு வேணும். அப்ப புறத்தவம் நமக்கு வேண்டும் என்றால் கண்டிப்பாக அகத்தவத்தோடு அந்த அகத்தாய்வு பயிற்சிகளும் நமக்கு வேண்டும். அகத்தவமும் அறநெறியும் இணைந்து ஓங்க ஆன்மாவின் வேண்டாத பதிவு நீங்கும், இகத்துறவு அத்தனையும் இனிமை நல்கும், எப்பொழுதும் மன அமைதி இயல்பதாக அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. சிந்தனையாளர்களே, மறுபடியும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். பிறருக்காக வாழும் பொழுது மற்றவர்கள் நம்மை அங்கீகரிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக நம்மிடம் உள்ள அகங்காரங்கள் பல செயல்களை செய்ய தூண்டிவிட்டோம். அகங்காரத்தோடு செயல்களை செய்யும் பொழுது நல்ல பண்புகள் அனைத்தையும் நாம் இழந்து விடுவோம். நல்லதை மட்டுமே நினைத்து, தன் சுயநலத்தை மட்டுமே நினைத்து புலன்வயப்பட்டு நாம் வேலை செய்கின்ற பொழுது காமம், குரோதம், பேராசை, கடும்பற்று, அகந்தை, வஞ்சம் போன்ற குணங்களோடு நாம் துன்பத்தில் ஆழ்ந்து விடுவோம். இந்த துன்பத்திலிருந்து மீள வேண்டுமானால் மனம் என்பது விரிவடைய வேண்டும். மனம் விரிவடைய தவமும் தற்சோதனையுமே மிக மிக அவசியம். மகரிஷி சொல்றாங்க, உடற்பயிற்சி மாத்திரம் யோகம் அல்ல, உளப்பயிற்சி, அற்புதங்கள், வேத பாடம், கடற்கரையில் மலை காட்டில் உடல் வருந்தும் கடும் மூச்சு பயிற்சி மட்டும் யோகம் அல்ல. படற்கையினால் மனம் அலையா விழிப்பில் நிற்க பண்படுத்தும் பயிற்சிகளாம் இவை பிறவி தொடர் அறுக்கும், தூய வினை ஆற்றும் பண்பாம், துயர் களைந்து நிறைவளிக்கும் வாழ்வே யோகம் சொல்லிட்டாங்க. நீங்க அங்க போய் இங்க போய் உட்காந்து மூச்சு பயிற்சி பண்ணி காடு மேடலாம், இதெல்லாம் யோகம் இல்லை. உங்களுடைய மனதை பண்படுத்தி இந்த பிறவி தொடர் போகணும். அது கூட நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நமக்கு போகணுங்க. நான் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறப்போ உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, குணநலன் கூடயே கொண்டு போறீங்க. நான் அதுலதான் பழகி இருக்கிறேன், அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ ஸ்டேட்டஸ் போடுறத பத்தி கூட சொல்லுவாங்க. ஸ்டேட்டஸ் போடுறப்போ உங்க வீட்டுல இது நடந்திருக்குதா, அதான் அந்த ஸ்டேட்டஸா, நான் கூட யோசிச்சு போவேன், இப்படி இருக்கும் அப்படின்னு. ஆமாங்க, நம்மளுடைய மனதினுடைய பதிவுகள் தான் அங்க ஸ்டேட்டஸா வரும். நமக்கு பிடிக்குது, நம்ம எண்ணம் அதோடு கலந்துதான் ஸ்டேட்டஸா போடுறோம். அதேதான், நான் எதில் அதிகமாக ஈடுபடுகிறோனோ, நான் எதில் அதிகமாக பழக்கம் பழகிறோனோ, நான் எந்த வேலையை அதிகமாக செய்கிறோனோ அந்த பதிவுகள் எனக்கு அதிகமாக இருக்குது. அப்ப அதை ஒட்டிதான் என்னுடைய விளக்கங்கள் இருக்குது. நான் பார்க்கக்கூடிய பார்வை இந்த நம்மளுடைய குணநலன்களை மாற்றுகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஓகே, அப்ப வாழ்க்கை யோகமாக இருக்க மனவளக்கலை பயிற்சி அத்தனையும் நமக்கு போதும். அத்தனையுமே உள்ளடக்கியதுதான் நம்மளுடைய பயிற்சி. அதை பழகினா போதும் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பதை உறுதியாக சொல்லி இந்த சிந்தனை உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த சிந்தனை உரைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆழியார் ஐடி நிர்வாகத்திற்கும் இதுவரையில் இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து சிந்தனையாளர்களுக்கும் மனதார நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்போது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் வழங்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைகளை உயர்த்துங்கள். உங்களுக்கு அன்மியூட் கொடுக்கப்படும். நீங்கள் அன்மியூட் செய்து கொண்டு கேள்வியை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அது அனைவருக்கும் பயனுள்ள முறையில் அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். நாகராணி அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். நளினி அம்மா, நளினி அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா ரொம்ப நல்லா இருந்தது உங்க பேச்சு எப்பவும் போல. ஆனா தியானம் பழகி திருத்தம் செய்வோம் அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு ஏற்றபடி ரொம்ப நல்லா கொண்டு போனீங்க. ஆனாம்மா நீங்க சொன்னீங்க, அதாவது உண்மையான மனம் பலம் பொருந்தியதாக இருக்க வேண்டும், கருணை உள்ளதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத அழகா எடுத்து சொன்னீங்கம்மா. இப்ப நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காத, புரிந்து கொள்றாளா புரிந்து கொள்ளாட்டி நீ அதை பத்தி சிந்திக்காத அப்படிங்கிறத ஆணித்தரமா பல எக்ஸாம்பிளோட சொன்னீங்க. இப்ப நீ உங்க ஸ்பீச்சிலேயே சில சமயம் சொல்லியிருப்பீங்க, இரண்டொழுக்க பண்பாடை மீறவே கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க. இப்ப நம்ம சுற்றம், மன்றம், உறவினர்கள், நண்பர்கள், குடும்பம் எல்லாத்துலயுமே அவங்க நம்ம எதிர்பார்க்கறது மாதிரி இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா இருக்க முடியல.
அந்த சமயத்துல இது எனக்கு தோணும், இப்ப நம்ம அப்படி இல்ல மாறலைன்னா அவங்க வேதனைப்படுவாங்க. அந்த வருத்தலையோ இல்ல அந்த இரண்டொழுக்க பண்பாடை மீறுறது மாதிரி வருமோன்னா இணைய நான் வருத்திக்கிறது மாதிரி கூட வரும். இது அவங்களுக்காக விட்டு கொடுத்து இப்ப நைட்ல சில சமயம் என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எத்தனை மணிக்கு தவோம் அந்த லிங்க மறந்துட்டு அனுப்புங்கன்னு ராத்திரி 11 மணிக்கு போன் பண்றாங்க. அவங்கள கடிஞ்சு கூட பேச முடியல என்னால. அவங்க வயசானவங்க தான் என்ன மாதிரி. இந்த மாதிரி சூழ்நிலை வரையில அதோட தூக்கம் போயிருச்சு. அப்படி ஹேண்டில் பண்ண முடியலம்மா. அதுக்கு இப்ப நான் இப்படிதான் இருப்பேன்னு இருக்க முடியலையம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். இப்போ நைட்டு லேட்டா நம்ம தூங்குறப்ப எனக்கும் பல நேரங்கள்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்கதான் செய்யுது. சரி, அவங்கள ஒரு காரணமா நம்ம நினைக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு இன்னைக்கு தூங்கக்கூடாதுன்னு இருக்கு, அவ்வளவுதான். நம்மளுடைய வினை போகுது இல்லைங்களா? வாழ்க வளமுடன். வாழ்க வளம். கருத்து காலையில இருந்து தெரியல எனக்கு, நைட்ல இருந்து தூங்கல. நன்றி நன்றி. சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டேம்மா. எல்லாம் சேர்த்து இன்னைக்கு நிறைவா தூங்கலாங்க. அவங்களுக்கு நீங்க லிங்க் அனுப்புனதுனால அவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சிருக்கீங்க இல்லையா? கண்டிப்பா நான் அதையும் சொன்னேன். அதனால ஓகே, நம்ம தாங்கிக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு. நன்றி நன்றிமா. வாழ்க வளமுடன். நளினியம்மா வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றிம்மா. அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க அந்த வாசனை திரவியத்தை பத்தி பேசுனீங்க. அப்ப உள்ளத்துல இருக்கிற அழுக்கு எப்படி எடுக்கிறதுன்ட்டு, அப்ப அந்த டைம்ல டவர் போயிடுச்சுங்கம்மா. அது கொஞ்சம் சொல்லுங்களேன். உள்ளத்தில் இருக்க அழுக்குகளை எப்படிங்க எதை வச்சும் பண்ண முடியாதுங்க. நம்மளுடைய தவ பயிற்சிகள் தான். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். அதை யாருமே கடைக்காரனா சொல்லுவாங்க, நம்ம தான் சொல்ல முடியும். வாழ்க வளம். பத்தி சொல்லிட்டே இருந்தீங்க, இதுக்கு இந்த வாசனை, இதுக்கு இது போனா எடுத்துடலான்ட்டு. ஆமாங்க. மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வச்சுட்டு நம்ம சிரிச்சு பேசுறது, பாசாங்கா பேசுறது இதெல்லாம் தேவையில்லைங்களா? மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வெறுப்பு நம்மளை விட்டு போயிடணுங்க. அதற்கு தவ பயிற்சி மட்டுமே அப்படின்னு சொல்லி. வாழ்க வளம். சரிங்கம்மா. வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றி. அடுத்ததாக மல்லிகா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடுங்கம்மா. நான் பேராசிரியர் தான். எனக்கு ஒரு ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. உங்களுடைய தவத்தினுடைய விளக்கத்தை வச்சு நான் உங்களை கண்டிப்பா கேட்கணும் முடிவுல கேட்கறேங்கம்மா. அதாவது ஒரு 14 வருஷ அளவுல கொஞ்சம் லைட்டா தவம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப 2-3 வருஷ அளவுல டீப்பா தவம் பண்ணிட்டு இருக்கேங்கம்மா. நல்லா ஆலியார்ல மௌனத்துக்கு 2 வருஷம் தவறாம மாசத்துல ஒரு வாரம் இருந்து மௌனம் இருந்து இப்படி டீப்பா மௌனம்னு இருந்து இப்ப மேல தவமையம் கட்டி இங்க கிளாஸும் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ரொம்ப ஒரு 60 நாள் மௌனம் இருந்த பிற்பாடு சில கஷ்டங்கள் கொடுக்குது. எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு வள்ளலார் சின்ன பையனா இருக்கிற மாதிரி என் மேல தண்ணி தெளிச்சுட்ட மாதிரி இருந்துச்சு. அது அப்ப கொஞ்சம் மனசு நல்லா இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சம் இறந்து போனவங்களுடைய இது தூங்கும் போது எனக்கு கனவு மாதிரி தொந்தரவா வருது. அது என்ன பண்ணலாம்னு சொல்லி எனக்கு பதிவுன்னு என்னால உணர்றது நான் பதிவுன்னு நினைச்சு உணர்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா தூக்கத்துக்கு டிஸ்டர்ப் ஆகுது. அதுதான் என்ன பண்ணலாம்? வாழ்க வளமுடன்மா. இது நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா, இது 2-3 பேர் எனக்குமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்துட்டுதான் இருக்குதுங்க. இப்ப அதை நம்ம பெருசா யோசிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அதாவது நம்ம எப்பவோ நினைச்சிருப்போங்க, அதெல்லாம் இப்ப நமக்கு கனவுகளா வரும். நம்ம நினைக்கலையே அப்படின்னு எல்லாம் நினைக்க முடியாது. இதுக்கு முன்னாடி எப்பவோ நினைச்சிருப்போம், அது இப்போ இறந்து போனவங்களை பத்தி எப்பயாவது நினைச்சிருப்போம். ஏன்னா எல்லாமே இறந்து போனவங்களே நம்ம பதிவுகளோட உள்ளதானே வச்சிருப்போம், வெளியே கொண்டு போகல. இல்ல நம்ம கொண்டே மேல கொண்டே மனசு இல்ல யாரு வேணாலும் வரலாங்க. நெருக்கமானவர்கள் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. நம்ம கனவுகளை பொறுத்த அளவுல சைக்காலஜிக்கலா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மகிழ்ச்சியும் அதுதான் சொல்லியிருப்பாங்க. நம்மளுடைய எண்ணங்கள் தான் உள்ள இருக்கிறது தான் கனவுகளாக நமக்கு வெளியில வருது. அது எண்ணங்கள் எல்லாமே வந்துதான் போகுங்க. உங்களுக்கு கனவுல வர்றதெல்லாம் வந்துட்டு மறுபடியும் அது அப்படியே போயிடும், திருப்பி உள்ள இருக்காது. எந்த ஒரு எண்ணமும் செயலுக்கு வரணும் இல்லையா? அப்போ உள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஏதாவது வெளியில வந்துட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நாள் ஆக இது சரியா போகுங்க, தூக்கங்களும் சரியா போகும்.
அதாவது அதுலயே இன்னொரு கேள்வி என்னன்னா, அந்த வள்ளலார் வந்து நீர் தெளிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்தவங்க ஏதோ என்னை உபத்திரம் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த வள்ளலார் தண்ணிய வந்து சும்மா சின்ன சொம்பு மாதிரி வச்சு தெளிக்கிறாரு. என்னுடைய உடம்புல எந்த இடத்துலயும் அந்த தண்ணி படாத இடம் இல்லாத அளவுக்கு பட்டுருச்சு. அதுக்கு பிற்பாடு அவங்க உபத்திரம் பண்ணாம அப்படியே ஒரு நிகழ்வுகள்ல, ஒரு விசேஷத்துல, ஒரு நிகழ்வுகள்ல அவங்களோட நம்ம இருக்கிற மாதிரி அப்படியேதான் இருந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க வளமுடன். இது எல்லாமே உங்களுடைய எண்ணத்தினுடைய பதிவுகள் தான்மா. நீங்க வந்து அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைச்சிருப்பீங்க. யாராவது எனக்கு துணையா வரமாட்டாங்களா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அதனால வந்திருப்பாங்க. வாழ்க வளமுடன். 5 நாள் மௌனத்துல சித்தர்கள் எல்லாம் என்னோட உட்கார்ந்து பாருங்க எத்தனை பேரை நீங்க கூட கூட்டு வந்திருக்கீங்க உங்களுடைய தவ பயிற்சினால. எல்லாமே பாசிட்டிவா எடுத்துக்கங்க. ஒரு நாளைக்கு சாதாரணமா 4 மணி நேரம் தவம், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தவத்துலதான் இருக்குங்கம்மா. எனக்கு ஒரு தெளிவில்லாம தடுமாற்றமா இருந்துச்சு. அம்மா, நீங்க நல்ல விஷயங்கள் பண்றப்போ, நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்கிறப்போ அதுல தடுமாற்றம் என்பது தேவையில்லை. அதை கடந்து போங்க, இயல்பா எடுத்துட்டு போங்க. ரொம்ப ஆராய்ச்சி அதுல பண்ணிட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம். எல்லாமே நம்ம அப்பா அம்மா எப்படி இறந்தவங்க கனவுக்குள்ள வராங்களோ அதே போல சித்தர்களும் வந்துட்டு போறாங்க. அவ்வளவுதான். பெருசா நீங்க எடுக்கணும் இதனால நமக்கு அப்படியா இப்படியா அப்படின்னு போட்டு குழப்பிடாதீங்க. வாழ்க வளமுடன். நல்லதுங்கம்மா, நல்லது. நானும் அது அப்படி நினைக்கிறேன். ஆனாலும் ஏதோ ஒரு தயக்கம், ஒரு தடுமாற்றம் வந்துருங்க. வந்துரும். வாழ்க வளம். நல்லதுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக சிவசக்தி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்கம்மா? பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு தவத்தை பத்தி கேட்கல உண்மையிலேயுமா ஒரு எனர்ஜி தான் வந்துச்சு. அப்படி இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு சந்தேகங்கிறத விடமா இதை தெரிஞ்சுக்கிட்டா நல்லோன்னு என்னன்னாம, நீங்க இந்த அகத்தாய்வை பத்தி கேட்கிறீங்க. அகத்தாய்வு ஒவ்வொரு நாளும் நம்மளை பத்தி யோசிச்சு நல்ல விஷயங்களை செய்யணும்னு சொல்றீங்க தானேம்மா. இப்ப இதுல எனக்கு என்ன சந்தேகம்மா, அகத்தாய்வுங்கிறது வந்துமா காலையில இருந்து நடக்கிற விஷயத்த நம்ம ஆய்வு பண்ணணுமாமா? கண்டிப்பாக. அதாவதுமா காலையில இருந்து இரவுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நினைக்கிறோமோ அத்தனை விஷயங்களையும் நாங்க மீட்டு பார்க்கணும். அப்படித்தானேம்மா? ஆமாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அகத்தாய்வுக்கு முன்னாடி தவம் பண்ணணும். சரிங்கம்மா. சரிங்களா? தவத்துல உங்களுக்கு என்னென்னலாம் எண்ணங்கள் தவம் பண்றப்பையும் தவத்திற்கு அப்புறம் என்ன வருது அப்படின்றப்போ இதுல பாதி வராது. நீங்க காலையில இருந்து நடந்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துல கொண்டு வர முடியாது. சரிங்களா? உங்களை ரொம்ப எது பாதிக்குதோ, எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? காலையில இருந்து இப்ப நான் நேத்து என்ன சாப்பிட்டோம்னு இன்னைக்கு ஞாபகம் வராது. காலையில இருந்து என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்களோ அந்த எண்ணம் தான் மறுபடியும் உங்களுக்கு வரும். அது நல்லதா கெட்டதான்னு பாருங்க. அந்த ஆசை நல்லதா கெட்டதான்னு பாருங்க. இதுதான் அகத்தாய்வு. நல்ல விஷயங்களை விட தேவையில்லாத விஷயங்கள் வந்ததை மட்டும் நீங்க அகத்தாய்வு பண்ணி எடுத்துக்கிட்டாவே அது போதுங்க. நல்ல விஷயங்கள் அது பாட்டுக்கு உள்ளது. வாழ்க வளமுடன். இன்னொரு கேள்விங்கம்மா. சொல்லுங்க. அதாவது நாங்க தவம் செய்யறோம் அப்படித்தானேம்மா. தவம் செய்யக்குள்ள அந்த தவ ஆற்றல் வந்து உடல்ல சேருது. அப்ப அந்த தவ ஆற்றலமா நாங்க வெள்ளிக்கிழமை மாதிரி சாந்தி தவம் செய்யறோம் அப்படித்தானேம்மா. அதாவது தவ ஆற்றலை சேமிச்சு வைக்கிறோம் அப்படித்தானேம்மா. அப்ப நம்ம சுவாமிஜி சொல்லியிருக்காரு, நம்ம வந்து சினம் கொண்டாலோ கவலைப்பட்டாலோ நம்ம தவ ஆற்றல் போயிரும் அப்படித்தானேம்மா சொல்லியிருக்காரு. கவலைப்படக்கூடாது, ரொம்ப யோசிக்க கூடாது அப்படித்தானேம்மா. தவ ஆற்றல் போயிரும் சொன்னாக்குங்களா? கொஞ்சம் யோசிங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி போயிரும். ஆற்றல் போயிரும். அப்ப நான் கேக்குறேம்மா, நம்ம சாந்தி தவம் செய்யக்குள்ள அந்த தவ ஆற்றல் சேமிச்சு தானேமா வைக்கிறோம். அது எந்த வயலும் வெளியில போகாம சேமிச்சு வைக்கிறோம் அப்படித்தானேம்மா? அப்படிதாங்க. அப்ப அது வந்து நாங்க அது ஏற்கனவே சேமிச்சது நாங்க ஏதாவது யோசிக்கக்குள்ள கவலைப்படக்குள்ள அது கிடையாதுங்க. தவ ஆற்றல் அப்படிங்கிறது வேறங்க, நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறது வேற. சரிங்களா? தவத்தில் நம்ம பண்ணக்கூடிய எனர்ஜி எல்லாம் அப்படியே சேர்த்துதான் வைப்போம். தேவையில்லாமல் நம்ம உயிர் ஆற்றலை தேவையில்லாம செலவழிக்கிறது தான் மகிழ்ச்சி சொல்லியிருப்பாங்க. வாழ்க வளமுடன். அதெல்லாம் குறையாதுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சபரீஷ் சுந்தர வடிவேல் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுறாங்க ஐயா.
அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. எப்படி இருக்கீங்கம்மா? வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் அம்மா. அம்மா ரொம்ப சிறப்பா இருந்தது உங்க கேள்வி பதில் எல்லாமே. அம்மா எனக்கு ஒரு கேள்வி. அதாவது அம்மா என்னோட அம்மா வந்து 60 வயசு ஆயிடுச்சு. அவங்களுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி கிடவர் மையத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு எல்லாம் போனேன். ஆனா அவங்க அப்படி ஒரு பதட்டம் அவங்களுக்கு. அவங்க லாயரா இருக்காங்க கோயம்புத்தூர்ல. ஆனா அப்படி ஒரு பதட்டம் அவங்களுக்கு. இது என்னன்னு ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும். ஒரு நம்ம என்னோட வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிருக்காங்க. பட் அவங்க ஏதாவது சொல்ல வேணா நான் டக்குனு ஏதாவது வார்த்தை விட்டுறேன். இதாயி இன்னும் சண்டை நிறைய இருக்கு. ஆனா அவங்க அமைதியே படுத்த முடியலம்மா என்ன. அதனால அவங்கள அன்பெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. நான் வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்கேன். ஆனாலும் அவங்கள ரொம்ப அவங்க நம்ம மேல பற்று வச்சுக்கிறது எனக்கும் தெரியுது. நானும் அவங்க மேல இருக்கேன். ஆனா அது எனக்கு கஷ்டமா இருக்காது. நம்ம அவங்க பிரிய தாங்க முடியாது. இது கஷ்டம். இது எப்படிமா நம்ம கையாளுவது? வாழ்த்துங்கய்யா, வாழ்க வளமுடன். அம்மாவை வாழ்த்துங்க. ஏன்னா தூரமா இருக்கிறீங்க இல்லைங்களா? நம்மளுடைய அலை வந்து நம்மளுடைய எண்ணங்களை அவங்க கிட்ட போய் பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொன்னா, போய் சேர்க்கணும் அப்படின்னா வாழ்த்தை தவிர வேற வழி இல்லை இல்லைங்க. நீங்க அம்மாவை வாழ்த்துங்க. அவங்க வந்து மனநலம் நல்லா இருக்கணும், அவங்க வந்து நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்கள வாழ்க வளமுடன் வாழ்த்துங்க. தூரமா இருக்கிறப்ப நம்ம அதை மட்டும் தானே செய்ய முடியும். பக்கத்துல இருக்கிறப்ப ஆறுதல் சொல்லலாம், 4 பேச்சு பேசலாம். ஆனா தூரமா இருக்கிறப்ப நம்மளுடைய அலையை மட்டும் அனுப்புனா வாழ்க வளம். சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வாழ்க. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்பு. வாழ்க வளமுடன். அம்மா ஒண்ணு கேட்க மறந்துருச்சாமா, நீங்க வீடியோ ஆன் பண்ணவே இல்லம்மா. கேள்வி பதிலுக்கு மறந்துருச்சு. நான் பார்த்தேன், அது வந்து வரல. அது நான் ஆன் பண்ணினேன், அது எனக்கு வரலன்னு அப்படியே ஆன் பண்ணி. நீங்க ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்கா அவங்க போட்டுருப்பாங்க. நான் கவனிக்கிறேன். நன்றி அம்மா, நன்றி அம்மா. அம்மா எல்லா அன்பர்களுக்கும் கேள்வி முடிந்தாச்சு. வேற யாரும் அன்பர்கள் கேள்வி இருக்கா? நிறைவா ஒரு முறை தேவை இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யாரோ ஒரு அன்பர் வந்து கேள்வி கேட்கிறாங்க நிறைவா. மோட்டோஜி 54 5G நீங்க வந்து பேரையும் ஊரையும் கூறிக்கொண்டு கேள்வி கேட்கலாம் மாட்டேன். வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா உங்க பேச்சு சிறப்பா இருந்ததுமா. எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ உங்க பேச்சை நான் மறுபடியும் கேட்கணும். ஏன்னா எங்க பேத்தி வந்துட்டாங்க, அதனால என்னால முழுசா கேட்க முடியல. மறுபடியும் கேட்கணும்னா எப்படிமா கேட்கறது? யூடியூப்ல வரும்மா, வந்த பிறகு பாரு. இல்லைங்களேம்மா, வரமாட்டேங்குதுங்களே. இப்ப வராதுமா. ஸ்கை யோகா டிவின்னு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணுமா? ஸ்கை யோகா டிவி அதுல வந்து வருமா அம்மாவுடைய ஸ்பீச். ஓ, யூடியூப் போய் ஸ்கை யோகா டிவி, ஸ்கை யோகா அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எல்லாமே தினமும் பேசுறது எல்லாமே வரும். அப்படிங்களா? ரொம்ப பேராசிரியர்கள் பேசுறதெல்லாம். ஆமா ஆமா, பேராசிரியர்கள் பேசுறதெல்லாம் அதுல நீங்க கேட்டுக்கலாம், மறுமுறை கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகேமா, ஓகேமா. நன்றிமா, ரொம்ப நல்லா பேசுறீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இதோட நிறைவு செய்துக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். 3 participants raised hand ன்னு போட்டிருக்கேன். என்ன இல்லையா? சரிங்கம்மா, சரிங்கம்மா. மோட்டோஜி வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்தாச்சு, அவங்க பேசிட்டாங்க. நிவி பவி அம்மா வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் நளினி அம்மா, வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிகவும் சிந்தனை உரை எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்தது அம்மா. வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு மேல் மேலும் சிறக்க வாழ்க வளமுடன் அம்மா. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், வியப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு மேல் மேலும் சிறக்க வாழ்வில் மன மகிழ்ச்சி, மன நிறைவு, ஆனந்தம், தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிப்பா, நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி நளினி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். இறுதியாக ஐபோன் அமுதா, வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். சென்னையில இருந்து, திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
அம்மா அக்கா தங்கச்சிக்கு அண்ணன் தம்பி அந்த உறவுக்குள்ள பிணக்கு ஒரு இதனால அப்படிமா பற்று வச்சுட்டீங்கம்மா நிறையா. வாழ்க வளமுடன். அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு சொல்றப்பவே பற்று அதிகமா தெரியுது. அவங்கவுங்க அவங்கவுங்க அவங்களுடைய இதா இருப்பாங்க. நம்ம பிரச்சனைகள் வராம நம்ம எப்படி நம்மளை காத்துக்க முடியுமோ அப்படி இருக்கும். ரொம்ப போய் அது அவங்களுக்குள்ள நுழைஞ்சாதானே நமக்கு பிரச்சனை வருது. நம்மளோட இதை தள்ளி இருந்து கவனிக்கலாம். நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சா போதும். நம்ம உள்ள போய் எல்லா பிரச்சனைகளுக்குள்ள நம்ம உள்ள போய் உட்கார்ந்தாதான் நமக்கு பிரச்சனை. எனக்கு தந்துட்ட உனக்கு இல்ல, எனக்கு இல்ல உனக்கு இருக்கு, அப்படிதான் அதிகமா போட்டி வருது. வாழ்க வளமுடன். ஏன் அதான் ஏன் எது கேட்காத எது பேசாத எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை அப்படிதான் வராங்க. நன்றி நன்றி அம்மா. இதெல்லாம் காலப்போக்குல சரியாயிருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றிம்மா. வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரே ஒரு அம்மாவுடைய நம்பர் அன்பர்கள் கேட்டு இருக்காங்க, குறித்து கொள்ளுங்கள். 9750157225 9750157225. வாழ்க வளமுடன். சிறப்பு அம்மா. இதோட நண்பர்களுடைய இன்னும் 2 யாரோ நிர்மலான்னு ஒரே நண்பர் இறுதியா கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் நம்ம முடிச்சுக்கலாமா? நிர்மலா அம்மா வாழ்க வளமுடன். நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளம் அம்மா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. நீங்க ஒரு இது சொன்னீங்கம்மா, பிறர் நம்மை பாராட்டணும் அங்கீகாரம் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம அகங்காரத்தோட பேசக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கம்மா. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுங்கம்மா. வாழ்க வளமுடன். வேற ஒண்ணும் இல்லைங்க. எப்பவுமே அகங்காரம் ஈகோ அப்படிங்கிறது நமக்கு நல்ல விஷயம் இல்லைங்க. நல்ல குணங்கள் கிடையாது. இந்த ஈகோ அப்படி வந்தாவேவும் என்ன ஆகும்னா, நான் தான் பெரிய ஆளு, எல்லாரும் என்னை மதிக்கணும், எல்லாரும் என்னை புகழணும், எல்லாரும் என்னை பாராட்டணும் அப்படிங்கிற இந்த குணங்கள் நமக்கு வந்துடும். அப்ப இந்த ஈகோ நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி குணங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி ஈகோ அப்படிங்கிற குணம் வந்துருச்சுன்னா மகரிஷி சொல்லுவாங்க, ஒரு 6 குணங்கள் ஒரு 5 பழி செயல்கள் எல்லாம் வந்துரும். அதனால ஆரம்பத்திலேயே இந்த அகங்காரத்தை குறைச்சுக்கணும் அப்படின்னு அதை சொல்லியிருக்கு. அகங்காரத்தை குறைக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல தவம், தற்சோதனை. மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய தவமும் தற்சோதனையும் மட்டுமே நம்ம வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படிங்கிறதை நான் முழுமையாக நம்புறேன். அது உங்களுடைய ஆராய்ச்சியின், உங்களுடைய பயிற்சி, முயற்சி, ஆராய்ச்சிக்கு விட்டுறேன். வாழ்க வளமுடன். சரிங்கம்மா. தேங்க்யூமா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அம்மா இதோடு நிறைவு செய்யலாங்கம்மா. வாழ்க வளம். வாழ்க. நன்றி அம்மா. நன்றி அம்மா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே